வணக்கம். இப்போ வந்து டைமரை வச்சு இன்டர்லாக் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து 2 கான்டாக்டர் எடுத்திருக்கேன், 2 சிங்கிள் போல் எம்சிபி எடுத்திருக்கேன், ஏசி டைமர் 2 எடுத்திருக்கேன். இதை வச்சு இன்டர்லாக் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பவர் வயரிங் பார்த்தீங்கன்னா பிரேக்கர்ல இருந்து பேஸ் நியூட்ரல் எடுத்துட்டு வந்து கான்டாக்டருக்கு வந்து நான் இன்புட்ல வந்து ரெண்டையும் நான் லூப் பண்ணிட்டேன். அதோட அவுட்புட்ல வந்து ஒரு கான்டாக்டருக்கு வந்து ரெட் கலர் இண்டிகேஷனும் இன்னொரு கான்டாக்டர்ல வந்து கிரீன் கலர் இண்டிகேஷன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து டெஸ்டிங்காக. இப்போ வந்து கண்ட்ரோல் ஒயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 கான்டாக்டரோட A2க்கு வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கான்டாக்டரோட A2 ஃபர்ஸ்ட் கான்டாக்டரோட A2வையும் செகண்ட் கான்டாக்டரோட A2வையும் லூப் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து பிரேக்கரோட அவுட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க நியூட்ரல். அடுத்ததா வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து சிங்கிள் போல் எம்சிபிக்கு வந்து நம்ம இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து சிங்கிள் போல் எம்சிபில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து செகண்ட் கான்டாக்டரோட என்சில கனெக்ட் பண்ணிக்கிங்க. செகண்ட் கான்டாக்டரோட என்சில கனெக்ட் பண்ணிட்டு கான்டாக்டரோட என்சில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து டைமருக்கு வந்து இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது 230 வோல்ட் டைமரோட இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து டைமரோட அவுட்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கான்டாக்டரோட வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து செகண்டுக்கு வந்து நம்ம வயரிங் பண்ணணும். அதுக்கு வந்து பிரேக்கர்ல இருந்து இன்னொரு பேஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு வந்து செகண்ட் சிங்கிள் போல் எம்சிபில வந்து நான் இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எம்சிபில இருந்து அவுட் எடுத்துட்டு வந்து அடுத்ததா வந்து எம்சிபில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் கான்டாக்டரோட என்சில கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் கான்டாக்டரோட என்சில கனெக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கான்டாக்டரோட என்சில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து செகண்ட் டைமரோட இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. டைமர்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைமரை வந்து 3 செகண்ட் செட் பண்ணியிருக்கேன் ஒரு டைமரை. ரெண்டாவது டைமரை வந்து 1 மினிட் செட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பிரேக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். 3 செகண்ட் கழிச்சு இது ஒர்க் ஆகும். திரும்பி ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒர்க் ஆகுது. செகண்ட் ஆன் பண்ணுறேன். 1 மினிட் கழிச்சு இது ஒர்க் ஆகும். இந்த டைமர் வந்து 3 செகண்ட்ல இருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் இருக்கு.
இது மினிமம் பார்த்தீங்கன்னா 3 செகண்டு, மேக்ஸிமம் வந்து 10 மினிட்டு. 1 மினிட் கழிச்சு இது ஆன் ஆயிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.